எனக்குள்ள ஸ்ப்ளிட் பர்சனாலிட்டி இருக்குமோ? அத பத்தி பின்னாடி பார்ப்போம். இப்ப மெனு என்னன்னா, என் பொண்ணுக்கு இன்னைக்கு மில்லட்ஸ் டே. அதனால வந்து ஒரு கூட்டாஞ்சோறு மாரியே அதுல அரிசிக்கு பதிலா வந்து சாம அரிசி போட்டு ஒரு கிச்சடி மாரி பண்ணிட்டேன். அண்ட் தொட்டுக்கையா வந்து நூக்கல். உங்க பிள்ளைங்கலாம் நூக்கல் சாப்பிடாதுங்கன்னா, இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. நூக்கல், வெங்காயம், தக்காளி, இஞ்சி, அப்புறம் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் போட்டு, உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்தி வேக வச்சுட்டு, அதுக்கப்புறம் கடைசியா வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய ஊத்தி நல்லா டாஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா, செம்ம டேஸ்ட்டா உருளைக்கிழங்கு மாரியே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இன்னைக்கு வந்து ஸ்நாக்ஸுக்கு அவளுக்கு ராகி ரவா ரோஸ்ட் அதில கொஞ்சம் மேல வந்து பொடி தூவி நல்லெண்ணெய் ஊத்தி குடுத்துட்டேன். இதுதான் வந்து மெனு. அண்ட் இந்த ஸ்ப்ளிட் பர்சனாலிட்டிக்கு வரலாம். என்ன அப்டின்னா, நானே அம்பியாவும் இருப்பேன், ரெமோவாவும் இருப்பேன். என்னன்னா ஒரு பிரச்சனை நடந்துச்சு அப்டின்னா, திடீர்னு நானே உட்காந்து ஒரு 10 நிமிஷம் ஃபீல் பண்ணுவேன். ரொம்ப ஃபீல் பண்ணி டவுன் ஆயிடுவேன். அதுக்கப்புறம் 10 நிமிஷம் கழிச்சு நல்லா ரிவைவ் ஆகி, "என்னடா இதெல்லாம் ஒரு பிரச்சனையாடா? வாடா நீ வாடா பார்த்துக்கலாம்" அப்டின்னு சொல்லிட்டு நானே ஓகேவாவும் ஆயிடுவேன். இது எப்டின்னு எனக்கே தெர்ல.